தமிழ்நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு சிறுநீரக பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மாநிலம் முழுவதும் 8.7% நபர்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக வெளியான ஆய்வு முடிவுகள் எச்சரிக்கை மணியாக ஒலித்துக் கொண்டிருக்க, சிறுநீரக விழிப்புணர்வு பற்றிய தேவையை உணர்வது காலத்தின் கட்டாயம். கிட்னி கற்களை விடவும் ஆபத்தான கிட்னி கேன்சரை கண்டுபிடிப்பது எப்படி, அறிகுறிகள் என்ன, சிகிச்சை முறைகள் என்ன போன்ற கேள்விகளை மையமாக வைத்து சிறுநீரகவியல் நிபுணர் ஆர்த்தியிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. டாக்டர், இப்போ கிட்னியில் பலவிதமான பாதிப்புகள் அதிகமாயிட்டே போகுது. நிறைய ஆய்வுகள் எல்லாம் பார்க்குறோம். இப்போ கிட்னியில் ஸ்டோன்ஸு இதெல்லாம் தாண்டி கிட்னியில் கேன்சர் இந்த மாதிரி எது இப்போ ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு டாக்டர்? இந்தியாவில் மோஸ்ட் காமன் பெல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அந்த சைட் தான். பட் நம்ம இதுலையுமே இட்ஸ் அ மாடரேட் zone of stone predominance. ஸோ ஸ்டோன் நம்ம ஏரியாலையுமே அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ ஸ்டோன் இருந்தால் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நமக்கோ நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது ஸ்டோன் இருந்திருக்குன்னு பார்த்துருப்பாங்க. ஸ்டோன் கிட்னியில் இருக்கிற வரைக்கும் பெயின் இருக்காது. அந்த கிட்னிலேருந்து கீழே இறங்கி அந்த பிளாடருக்கு போகிற டியூப், திஸ் இஸ் கால்ட் யூரிட்டர். அந்த டியூப்ல யூரின் போறதுக்கான பிளாக், யூரினோட பேசேஜை பிளாக் பண்ணும்போது தான் பெயின் வரும். ஸோ அது கிட்னி ஸ்டோன்ஸ்னால அது காமன். அது இல்லாம நீங்க கேக்குற மாதிரி ரீனல் டியூமர் ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா கிட்னி டியூமர் அப்படிங்கிறது ரொம்ப காமனா இருக்கு. ஏன் அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் யூஸ்வலா ரொம்ப காமன். யூரோப்பியன் கண்ட்ரீஸ், சவுத் மீன்ஸ் நார்த் அமெரிக்கா, இங்க தான் ரொம்ப காமனா இருந்துட்டு இருந்தது. பட் நவடேஸ் நம்ம இதுலயுமே மாஸ்டர் ஹெல்த் செக்அப், பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் திங்ஸ், அந்த இமேஜிங் யூஸ் பண்றது, அல்ட்ராசவுண்ட், சிடி எல்லாம் யூஸ் பண்றதோட லெவல் அதிகமாகிற போது வேற ஒரு பிரச்சனைக்காக பார்க்கும்போது இன்சிடென்டலா கிட்னி டியூமர் தான் நம்ம அதிகமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதர்வைஸ் கிட்னி டியூமருங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சிம்டம், அதாவது யூரின்ல பிளட் வருது, இல்ல வயிறுல வலி இருக்கு, இந்த பசி இல்ல, வெயிட் கம்மி ஆகுறாங்க, வயிறுல ஏதோ ரொம்ப ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, வீக்கமா இருக்க மாதிரி இருக்கு, இது மாதிரி அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல தான் இந்த சிம்டம் எல்லாம் வரும். ஆனா அப்படி இருக்கும்போது கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டமா இருந்தது. அதனால முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்னி கேன்சர்னால உயிரிழப்புகள் அதெல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்துல அதெல்லாம் இல்ல. கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் நமக்கு கிட்னி கேன்சர்லயும் கொடுக்க முடியும். அதாவது கிட்னியே ஃபுல்லா எடுக்காம வெறும் டியூமர் மட்டும் எடுத்துட்டு கிட்னி ப்ரிசர்வ் பண்ற அளவுக்கு அட்வான்சஸ் மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்திருக்கு. இப்போ இந்த கிட்னி டியூமர் இல்ல ஸ்டோன்ஸ் இது எதனால டாக்டர் வருது? ஸோ கிட்னி டியூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னா நம்ம ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகமாக இருக்கிறது, ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், அதெல்லாம் தான் காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அது இல்லாமல் ஸ்பொரடிக்னு சொல்லுவாங்க, அதாவது வித்தவுட் எனி ரீசன் இடியோபத்திக் அதுவாக வர்றது, அதுதான் ரொம்ப காமன் ஆக்சுவலி. அது இல்லாமல் ஜெனட்டிக்கா கிட்னி கேன்சர்ஸ், ஒரு சில கிட்னி கேன்சர்ஸ், ஒரு சில ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்ல கிட்னி கேன்சர் ஃபெமிலியலா கூட வரும். இதை ப்ரிவென்ட் பண்றது அப்படிங்கிறதுக்குன்னு எதுவும் பெருசா கிடையாது. பட் ஓவராலா ஸ்மோக்கிங் கம்மி பண்ணா the risk factor for கிட்னி கேன்சர் will come down. அது இல்லாம ஒபிசா இருக்கிறவங்கன்னா, அதாவது ஓவர் வெயிட்ல இருக்கிறவங்க வெயிட் கம்மி பண்ணணும், பிபி எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணா ஓரளவுக்கு ரிஸ்க் கம்மி பண்ண முடியும். நீங்க முன்னாடியே சொன்னீங்க அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் இந்த மாதிரி கிட்னி டியூமர்ஸோட அறிகுறிகள்லாம் வெளியே தெரியுது, சிம்டம்ஸ் தெரியுதுன்னு. ஆரம்ப கட்டத்துல நம்ம சாதாரணமா நினைச்சு கடந்து போற மாதிரி ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்கா டாக்டர்? ஆரம்ப காலத்துல அறிகுறிகள் பெருசா இருக்காது. கிட்னி டியூமர்ல பிரச்சனையே அதுதான். ஆரம்ப காலத்துல எந்த அறிகுறியும் இருக்காது. ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா 35 இயர்ஸுக்கு மேலேயே வருஷத்துக்கு ஒரு தடவை பேசிக்கா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் டாக்டர்ஸ்க்கு ஸ்டெத்தோஸ்கோப் மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் எ ஸ்கேன் சென்டர். ஒரு அல்ட்ராசவுண்ட் பேசிக்கா ஒன்று பண்றதுல இட் டசன்ட் காஸ்ட் மச் ஆல்சோ அண்ட் இட் வில் கிவ் யூ a lot of information what is going on inside your body. ஸோ ஒரு எக்ஸ்ரே, ஒரு அல்ட்ராசவுண்ட், ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட் மட்டும் வருஷம் ஒன்று எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல வேர் கேன்சர் இஸ் வெரி ஹைலி ப்ரிவாலண்ட் ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாம இப்ப கிட்னியோட ஆரோக்கியத்துக்காக இதெல்லாம் நம்ம செய்யணும் இல்ல இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க டாக்டர்? தண்ணி அடிக்குவேட்டா எடுத்துக்கணும். அதாவது நார்மலா 2.5 லிட்டர் வரைக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு பெர் டே 2 to 2.5 லிட்டர் அட்லீஸ்ட் டெய்லி எடுத்துக்கணும். இதுல ஸ்டோன் ஃபார்மரா இருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை ஸ்டோன் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே மாதிரி ஸ்டோன் வந்தவங்களுக்கு 3 லிட்டர் வரைக்கும் அட்லீஸ்ட் டெய்லி 3 லிட்டர் வாட்டர் பர் டே எடுக்கணும். டூ மச் ஆஃப் வாட்டர் இஸ் ஆல்சோ நாட் குட். ஸோ 4 லிட்டருக்கு மேல டெய்லி ரெகுலரா எடுப்போம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ குட் ஹேபிட் டு ஹேவ் மோர் வாட்டர்
ஆல்சோ. ஸோ நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் 2 to 2.5 லிட்டர் பெர் டே, ஸ்டோன் ஃபார்மஸா இருக்காங்கன்னா இல்ல ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க இருக்காங்கன்னா 3 லிட்டர் வாட்டர் பெர் டே வந்து எடுத்துக்கிறது நல்லது. இதுல எக்ஸெப்ஷன் யாருன்னா கார்டியாக் பேஷண்ட்ஸ், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அவங்கள வந்து நான் இதை இன்க்ளூட் பண்ணல. இப்போ டயட்லயுமே இந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கவங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல மேம், அதுல என்ன சாப்பிடக்கூடாது, இல்லை என்ன மாதிரி சாப்பிட்டா கிட்னிக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும்? ஸோ என்ன மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதை கால்சியம் இது வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது வந்து இட்ஸ் மித். அப்படி கிடையாது. கால்சியம் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதனால ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது. ஆக்சலேட் வந்து கூட சேர்த்து எடுக்கும்போது தான் நீங்க ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். மெயின் காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலேட்ஸ் தான் ஸ்டோனோட மோஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டோன்ஸ் ஹாவ் ஹை ஆக்சலேட் கண்டென்ட் அப்படி. ஸோ ஆக்சலேட் வந்து சீடி ஃபுட்ஸ், நட்ஸ், ரெட் மீட், கீரை இது மாதிரி ஃபுட்ஸ்ல தான் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அளவுக்கு அதிகமா எடுத்துக்க கூடாது. இப்போ நீங்க ஸ்டோன் ஃபுட் அப்படின்னு சொல்ல வந்தீங்க அப்படின்னாலே முக்காவாசி ஃபுட் எதையுமே சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். கெட் ரிட் ஆஃப் இட். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அளவுக்கு அதிகமா எடுத்துக்காம ஒரு ஆவரேஜ் ஆர் லோ ஆவரேஜ் லெவல்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா பெட்டர். இது நட்ஸ், ரெட் மீட், கீரைகள், அது இல்லாம சீடி ஃபுட்ஸ் லைக் இந்த கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா விதை நிறைய இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் ஆக்சிலேட் அதிகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் அளவுக்கு அதிகமா எடுத்துக்க கூடாது. அண்ட் ப்ரொடெக்டிவ் வே எது எடுத்துக்கிறது நல்லதுன்னா அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தண்ணி தான். தண்ணி அடிக்குவேட்டா எடுத்தீங்கன்னாலே ஸ்டோன் ஃபார்மேஷன் கம்மியாகும். ஓகே டாக்டர், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை மருத்துவர்களிடமிருந்தே நேரடியாக தெரிந்து கொள்ள சத்தியம் டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள்.